செல்வம், மெதுவா வாப்பா. செல்வம் பார்த்துப்பா. மாமா. அண்ணே வந்துட்டீங்களா மாமா? அண்ணே. வெண்ணிலா, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க வைக்கிறது? போய் ஆரத்தி கரைச்சி கொண்டு வா. இது புடி. செல்வம், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டடா. போதும் சாமி, நீ பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்பா. எவ்வளவு பெரிய பழி பாவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறடா. தப்பான ஒரு தீர்ப்பு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சு கூட பார்க்க முடியலடா. செல்வம், மறுபடியும் மறுபிறவி எடுத்து வந்திருக்கடா. அப்பா, எல்லாம் முடிஞ்சு தம்பி தான் வீட்டுக்கு வந்துட்டான்ல, இப்பவும் அழுதுகிட்டே இருக்கணுமா? என்னமோப்பா, உன் கை கால்லாம் எவ்வளவு வலிக்கும். ஏங்க, எப்படி இருந்து செல்வம் எப்படி ஆயிட்டான் பாருங்க. கடைக்கு போய் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வாங்க, அவனுக்கு சூப் வச்சு கொடுக்கணும். அப்பதான் அவன் உடம்பு தேறி வரும். இதோ போறேன் கௌரி. வெண்ணிலா, போய் அண்டாவில சுடு தண்ணி வை. பிள்ளைக்கு எண்ணெய் வச்சு தலையில சுடு தண்ணி ஊத்தி கஷ்டகாலம்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லி அவன் தலையில தண்ணியை ஊத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம். இனிமே இவனுக்கு நல்ல காலமா இருக்கணும்னு சாமியை வேண்டிட்டு அடுத்த வேலையை தொடங்கணும்ப்பா. மகா எங்கப்பா? அண்ணி எங்கடா? நான் போய் பாக்குறேண்ணா. அப்பா, அண்ணி போறாங்கப்பா. அண்ணி, அண்ணி நில்லுங்க அண்ணி. அண்ணி நில்லுங்க அண்ணி. மகா, மகா நில்லு மகா. அண்ணி நில்லுங்க. அத்தை நில்லுங்க அத்தை. அண்ணி நில்லுங்க அண்ணி. அண்ணி, அத்தை நில்லுங்க. அண்ணி, அத்தை. அண்ணி, அண்ணி ப்ளீஸ் அண்ணி வீட்டுக்கு வாங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. கௌரி, 50 லட்சத்தை மீட்டு கொடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு அப்ப சொல்லிட்டு போனால, அந்த பணம் இல்லாம எப்படி வீட்டுக்குள்ள வர்றதுன்னு சங்கடப்பட்டு போறா போல இருக்கு. நில்லுமா. கௌரி, என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்ததுக்கெல்லாம் அவளா காரணம். பாவம், அவ என்ன பண்ணுவா? மகா இந்த வீட்டு மருமக. நீ தான் அவளை கூப்பிடணும் கௌரி. நீ கூப்பிட்டாதான் அவ வருவா. வா கௌரி, மகாவை கூட்டிட்டு வந்தலாம். என்ன நீ என்ன சொல்லுவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப எதுவும் சொல்லாத. நம்ம வீட்டுக்கு மகா வந்தே ஆகணும். கௌரி, மகா செல்வத்தை சாவுல இருந்து மீட்டு கொண்டு வந்தா. இன்னைக்கு பெரிய பழி பாவத்துல இருந்தும் தண்டனையில இருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கா. வா கௌரி, மகாவை வீட்டுக்குள்ள கூட்டு வரலாம் கௌரி. வாங்க ப்ளீஸ் வாங்க. மகா, நடந்த எல்லாத்துக்கும் நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இப்படி எல்லாம் நடக்கணும், கஷ்டப்படணும்னு நம்ம தலைவிதி அப்படி எழுதியிருக்கு.
வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்காக வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு போனா என்ன அர்த்தம் மகா? இனியும் ஒண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மகா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணி நீங்க மட்டும் கரெக்டான டைம்ல வராம அஸ்வின் தான் கொலைகாரன் நிரூபிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணன் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அண்ணனை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. பணம் என்ன அண்ணி பணம்? ப்ளீஸ் அண்ணி வீட்டுக்கு வாங்க அண்ணி. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணி. அத்தை, நான் உங்களை பார்க்க பாட்டி வீட்டுக்கு வந்தப்ப சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன் தானே சொன்னீங்க. இப்பவும் வராம போறீங்க. வாங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் வாங்க. அத்தை வாங்க சொல்லல, வாங்க. நீ வரலன்னா என்ன? நான் போய் மகாவை கூட்டு வரேன். அப்பா எங்க கூட வாங்க அண்ணி. வாங்க அத்தை, ப்ளீஸ் த வாங்க அத்தை. மகா வாங்க வா அத்தை. மகா. ஆமா நீ Please வாங்க அண்ணி. வாங்க அத்தை. என்னம்மா நீ வீட்டுக்குள்ள வராம நீ பாட்டுக்கே கிளம்பி வந்துட்ட. செல்வம் திரும்பி வந்துட்டான்ற சந்தோஷத்துல உன்னை கவனிக்காம போயிட்டோமா. அது உன் வீடுமா, நாங்க கூப்பிட்டுதான் நீ வரணுமா. நீ எங்கேயும் போக கூடாதுமா. வாமா வீட்டுக்கு போலாம். என்னம்மா யோசிக்கிற? எழுந்த 50 லட்சத்தோடு தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு நான் அத்தை கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேனே மாமா. அந்த பணம் இல்லாம நான் எப்படி வீட்டுக்குள்ள வருவேன்? என்னம்மா பேசுற? அந்த 50 லட்சத்தை இனிமே எப்படிமா மீட்க முடியும்? நீ பணம் கொடுத்த ஓனரு இப்ப உயிரோடவே இல்ல. அவர் புள்ள இப்ப ஜெயில இருக்கான். பணத்தை யார்கிட்ட இருந்துமா மீட்டு கொண்டு வருவ? அப்படியே அந்த பணத்தை மீட்டு கொண்டு வரதா இருந்தாலும் அந்த வேலையை நம்ம வீட்டுல இருந்து செய்யுமா. ஆமா மகா, பணத்தோட தான் வருவேன்னு நீ தான் வீட்டை விட்டு போன. யாரும் உன்னை போகவே சொல்லல. அப்பா சொல்ற மாதிரி அஸ்வின் கிட்ட இருந்து பணத்தை மீட்க இங்க இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வா மகா. ஆமா போலாம். அம்மா, செல்வம் எப்படி வந்திருக்கிறான்னு பாருமா. இப்போ அவன் பக்கத்துல நீ இருக்கணுமா. மூத்த மருமகளா நீதாம்மா நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும். அது மட்டும் இல்லம்மா, இது உன்னோட வாழ்க்கை. வெறும் பணத்துக்காக நீ அதை விட்டு கொடுக்க கூடாதுமா. நீ நம்ம வீட்டுல தான் இருக்கணும். வாமா போலாம்.